ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எனக்கு கிடச்ச ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஓகே, என்னோடய ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் எவ்வளோ நாள் இருந்தேன், அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது நான் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் அட் த சேம் டைம் அவங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கேன் அப்படின்னா என்ன வந்து பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னுடைய புது ஜாபுக்கு போகும்பொழுதும் சரி, அங்கே நான் சேலரி கேட்குற சேலரியை எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்றதையும் அது வந்து நிச்சயமாக டிட்டர்மின் பண்ணுது. லாங் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றது இல்லை ஒரு லாஜிக்கும் இருக்குது. ஒரு ஃபைனான்ஷியல் இயர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, அதனுடைய ஃபைலிங் வந்து இன்னொரு 6 months கழிச்சு தான் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், அப்போ அந்த ஆர்கனைசேஷனுடைய நேச்சர் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை இந்த ஃபைனான்ஷியல் இயரில் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு 2-3 ஃபைனான்ஷியல் இயர் தொடர்ந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து கம்பெனி மாறுறோம், அக்கௌண்டன்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சார் மாறும்பொழுது தான் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நான் இண்டஸ்ட்ரி மாறி எல்லா இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கெயின் பண்ணுறேன்றாங்க. மாறலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மாறுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.